கோதுமை அவலை வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சாலட் மாதிரி தான் பண்ண போகிறேன். நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்க கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 கப் அளவுக்கு கோதுமை அவல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு அரிசியில் எல்லா வகையான அரிசிலையுமே அவல் கிடைக்குது. இந்த மாதிரி பவுலில் மாற்றிட்டு நம்ம தண்ணி வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அளந்த கப்லேயே 1 கப் அளவு ஊற்றி டக்குன்னு எடுத்துடணும். இல்லை ரொம்ப ஊறினாலும் நம்ம சாப்பிட ரொம்ப பிடிக்காது, கொல கொலன்னு இருக்கும். டக்குன்னு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துகிட்டு வேறு மறுபடியும் பவுலில் மாற்றிக்க வேண்டியதான். மாற்றிட்டு 4 போல் பேரிச்சம்பழம் வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாம். நட்ஸும் சேர்த்துருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளரி விதை இருந்தாலும் சரி, பூசணி விதை இருந்தால் எது இருந்தாலுமே நம்ம வந்து கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியாக தான் இருக்கும். இனிப்புக்கு வந்து நான் 4 பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன்ல, அதனால வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இன்னும் இனிப்பு தேவைப்பட்டாலும் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடும்போது. இதெல்லாம் போட்டு தேங்காயில் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா துருவி எடுத்துகிட்டு ஒரு தேங்காய் சில்லு தான் போட்டிருக்கேன். சப்ஜா சீடு ஊற வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அதையும் கூட சேர்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பசங்க வந்து கொஞ்சம் மில்க் மேடு ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிடுவாங்க. இல்லைனா வேணாலும் நம்ம போட தேவையில்லை. பால் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து காய்ச்சி ஊற்றிருக்கேன். நான் அதனால தான் பால் ரொம்ப எடுத்துக்காதனால தண்ணியில் ஊற வச்சு இது பண்ணியிருக்கேன். இல்லை சப்போஸ் எனக்கு தண்ணியில் ஊற வைக்க வேணாம், பாலில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஊற வச்சு சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். பால் பிடிக்காதவங்க வந்து தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வச்சு சாப்பிட வேண்டியது. பசங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஹெல்த்தி, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராகவே இருந்தது. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இன்னும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டிலாம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்கும்போது இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது 1 கப் அளவுக்கு நம்ம சாப்பிட்டாவே நம்ம வயிறு ஃபுல்லாகவே இருக்கும், பசியும் எடுக்காது. டயட்டில் இருக்கும், கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிலாம் சேர்த்து சாப்பிட்லாம். பிடிக்காதவங்க தயிர் வந்து அது கூட சேர்த்துட்டு எல்லா வெஜிடேபிள்ஸும் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போல் வந்து ஸ்பைஸியாக தான் சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். மிளகு அந்த மாதிரிலாம் போட்டு, இல்லை ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.